நம்ம கடந்த லாஸ்ட் டைம் கடந்த 3 நாளா நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் வந்து பிரமாணங்கள். ஸோ இப்போ பிரமாணங்கள்னா வந்து நான் கவர்னன்ட்னு சொன்னேன். கவர்னன்ட்னா வந்து உடன்படிக்கை. உடன்படிக்கை வந்து நம்ம நீதின்னு பார்த்தோம், அக்ரிமெண்ட் பார்த்தோம், அப்புறம் ரத்தத்தினால ஆன உடன்படிக்கை பார்த்தோம், பழைய உடன்படிக்கை பார்த்தோம், புதிய உடன்படிக்கை பார்த்தோம். நான் உங்களுக்கு வந்து முந்தா நேற்று நான் சொல்லியிருந்தேன் வந்து இது பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் காமனா இருக்கிறது வந்து என்னன்னா வந்து ரத்தத்தினால செய்யப்பட்ட உடன்படிக்கை. ரத்தத்தினால செய்யப்பட்ட உடன்படிக்கை அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப நம்ம அன்னைக்கு வந்து ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற 3 நிலைகளை பத்தி நம்ம பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற 3 நிலைகள். வெளிப்பிரகாரம், உள் பிரகாரம் இல்ல, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து அடுத்த மெசேஜ் கொடுக்கும் போது இதோட இம்பார்ட்டன்ஸ் இப்ப நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இதுக்கு மேல நம்ம பரலோகத்துல போய் வந்து ஆராதிக்கிறதுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றேன். அந்த பிக்சர் மட்டும் கொஞ்சம் போடலாமா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தோட பிக்சர் மட்டும் போடுங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு வந்துடலாம். லூக்கா 22:20. வசனம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து கடகடன்னு வாசிங்க. இந்த பாத்திரம் எனக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அப்போ இந்த ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அங்கிள் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம், இயேசுவின் பிரமாணம்ன்ற புது உடன்பை பார்த்தாங்க. உங்க அம்மா வந்து அது புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை எல்லாம் வந்து கட் ஷார்ட் பண்ணி ஒரு ப்ரிசைஸ் மெசேஜா கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம புதிய உடன்படிக்கைய நம்ம வந்து ஒரு ரத்தத்தினாலான உடன்படிக்கை என்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வெளியில இருக்கிற அந்த வெண்கல பலிபீடத்துல என்னத்தை தான் பலியிட்டாங்க? அந்த காலத்துல ஆடு மாடு அதெல்லாம் பலிவிட்டாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் புது உடன்படிக்கையில ஆண்டவர் வந்து ஆண்டவரையே வந்து அவரை வந்து பலியிடுறதுக்கு கொடுத்தாரு. வெளிப்படுத்தல சுவிசேஷம் 5:6 வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டிய அடிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்மளோட இயேசு கிறிஸ்து. சோ அடிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டின்னு வந்து நம்ம ஐசாயா 53 நம்ம படிக்கிறோம். அடுத்தது 1 பேதுரு 1:19. ஃபர்ஸ்ட் அடிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி நம்ம இயேசு கிறிஸ்து யாரு? அடிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி. போதும். அடுத்து 1 பேதுரு 1:19 என்ன சொல்றாருன்னா, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. அப்ப வந்து இப்போ அங்க பலி கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கலாம், அந்த பலிய வந்து அந்த பலிபீடத்துல இந்த மொக்கு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மொக்குல வந்து 4 கார்னர் இருக்குல்ல, வெங்கல பலிபீடத்துல அந்த 4 கார்னர்ல அந்த ஆட்டுக்குட்டிய வந்து கட்டிடுவாங்களாம். அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த பலிபீடத்தோட கட்டப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆட்டுக்குட்டியை யாராலுமே மீட்கப்பட முடியாது. அது வந்து அந்த பலிபீடத்துல கட்டிட்டாங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை யாருமே அதுதான் அப்படியாக நம்மளோட இயேசு கிறிஸ்து அடிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியாக அந்த பலிபீடத்துல பலியாக நம்மளுக்காக உட்படா. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும்னா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணுமா. இப்ப குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டினா அதுல எந்த நோய், எந்த பழுது, எந்த ஸ்கிராட்ச், ஒரு ஒரு கருப்பான ஒரு இது கூட இருக்கக்கூடாது. வெண்மையா இருக்கணும், ஒரே கலர்ல இருக்கணும், அந்த மாதிரி. சோ இந்த மாதிரியோட கேரக்டர்லாம் யாருக்கு பொருந்தும்னா ஏசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக அடிக்கப்படுற ஒரு ஆட்டுக்குட்டியா வந்து ஒரு குற்றம் இல்லாதவரா, இந்த உலகத்திலேயே யாருமே வந்து குற்றம் செய்யாதவங்கன்னு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது ஆண்டவரை தவிர. அவர் வந்து பிளேம்லெஸ் போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா பிளேம்லெஸ், பழுதற்ற ஆட்டுக்குட்டி.
ஒரு சின்ன கரை, ஒரு சின்ன ஒரு குற்றம், ஒரு சின்ன பாவம் எதுவுமே அப்படியே வெண்மையாக, முழுமையாக வெண்மையாக இருக்கிற ஒரே ஒரு தேவன் யாரு? நல்ல தட்டலாமா? அந்த இயேசு கிறிஸ்து யாருக்காக பலியானாரா? நம்மளுக்காக பலியானார். அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். ஆமேன் தானே? ஆமேன். அப்ப அவ்வளவு நம்ம பாவத்துல ஒலண்டு பரண்டு இருக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அவரோட ரத்தத்தை நம்மளுக்காக அங்க பலியாக ஆயிட்டார். அந்த பலியா யார மீட்கிறதுக்காக பலியானாரு? நம்மள மீட்கிறதுக்காக பலியானாரு. அந்த 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 பலிபீடத்துல எத்தனை தடவை வந்து பலி கொடுத்தாங்க? பழைய ஏற்பாடுல திரும்ப திரும்ப பலி கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்பப்பெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து திரும்ப திரும்ப பலி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன? நம்மளுக்காக ஒரே தடவை பலியா ஆனார். எபிரேயர் 7:27 படிங்க. நம்ம பழைய ஏற்பாடுல என்ன படிச்சோம்? ஈவன் பிரதான ஆசாரியர்களும் அவங்களோட பாவத்துக்காக பலி கொடுத்துட்டு தான் அங்க உள்ள போக முடியும் நான் சொன்னேன்னா பழைய மெசேஜ்ல. பிரதான ஆசாரியன் யாரு? உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறக்கூடியவங்க மட்டும்தான் பிரதான ஆசாரியன். என்னோட பழைய மெசேஜ் கேட்காதவங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? அப்ப பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதான ஆசாரியன் அவங்களுக்காக ஒரு பலியை கொடுத்துட்டு தான், அவங்களோட பாவத்துக்காகவும் ஒரு பலி கொடுத்துட்டு தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவங்களால பிரவேசிக்க முடியும். ஆனா நம்மளுக்கு இருக்க பிரதான ஆசாரியன் யாரு? பாவமே செய்யாத பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி திரும்ப திரும்ப பலி செலுத்த தேவையே இல்லை. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். அப்ப அவருக்கு திரும்ப ஒரு பலி வேணவே வேண்டாம். ஒரு தடவை பலி கொடுத்துச்சுன்னா பலி வந்து நிறுத்தப்பட்டாச்சு. அவரை பலி செலுத்தினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஆலயத்துல பலி கொடுக்குறாங்களா? எந்த ஆலயத்துல பலி கொடுக்கறத நீங்க பாத்துக்கிறீங்களா? இஸ்ரவேல்ல இப்ப ஆலயம் இருக்கா? இந்த மாதிரி ஆலயங்கள் இருக்கா? முன்னாடி இருந்துச்சா? ஏசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்துச்சா? ஏசு கிறிஸ்துவின் காலத்துல பலி கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க தானே. அதனால தானே அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுத்து துரத்தி இது பண்ணாரு. அப்ப ஏசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில நம்மளுக்காக மறிச்சு ஒரே ஒரு தரம் பலியானாரோ அன்னில இருந்து என்ன ஸ்டாப் ஆயிடுச்சு? பலிகள் நிறுத்தப்பட்டாச்சு. அப்ப ஒரே ஒரு தரம் கூடிய பலியாக அவரே மறிச்சுட்டாரு. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஒரு பலியாக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியாக நம்மளுக்காக ஒரே தரம் பலியான யார் 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 நம்மளுக்காக பலியானா? ஏசு கிறிஸ்துவே நம்மளுக்காக அந்த இடத்துல பலிய செலுத்தி முடிச்சிட்டாரு. இதுக்கு மேல பலி செலுத்த தேவையில்லை. உங்க பாவத்துக்காக இதுக்கு மேல பலி செலுத்தணுமா? ஏன் பாவத்துக்காக இதுக்கு மேல பலி செலுத்தணுமா? ஆசாரியர்களோட பாவத்துக்காக பலி செலுத்தணுமா? இந்த உலகத்துல இருக்கவங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க பிறக்க போறாங்க, அவங்களோட பாவத்துக்காக பலி செலுத்தணுமா? நீங்க ஆண்டவர் நம்மளோட இது படி நம்ம பலி செலுத்த தேவையில்லை. உலக பிரகாரமான மக்கள் இதை என்ன செலுத்திட்டு இருக்காங்க? அறியாமையில பலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த ரத்தத்தினால அவங்களோட பாவம் மீட்கப்படுமா? படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினோட ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளோட பாவங்கள் கழுவப்படும். அடுத்தது என்ன? கழுவு தொட்டி. அந்த கழுவு தொட்டியில யாரு கழுவுனாங்களா? ஆசாரியர்கள் அவங்களோட பாதங்களையும் அவங்களோட கைகளையும் கழுவுனாங்கல்ல. இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தினது 1:6. நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி என்ன பண்றாரா? நம்மள பாவங்கள எதனால கழுவுறாராம்? ரத்தத்தினால. இப்ப அங்க தண்ணீர்களால ஆசாரியர்கள் அவங்க என்னத்தை கழுவுனாங்க? காலையும் கையும் கழுவுனாங்க. ஆனா நம்ம எதனால கழுவப்பட்டிருக்கோம்? ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். யாரெல்லாம் இன்னும் விசுவாசிக்கல? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் ரட்சிப்பு. புரியுதுங்களா? நம்மளுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டாச்சு. நம்மளுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டது மூலமாக நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டாச்சு. இதுதான் ரட்சிப்பு. என்னது? பலி, அதுக்கப்புறம் கழுவுதல். அதுதானே நான் சொன்னேன், சாக்ரிஃபைஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்ன இல்லையா? பலியும் கழுவுதலும் தான் வெளிப்பிரகாரம் இருந்துச்சு. அப்போ ஒருத்தவங்க சபைக்குள்ள சேர்க்கப்படுறதுக்கு முன்னாடி, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன படணும்? ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு மீட்பு உண்டாகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரியுதா உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும்? எதுக்கு ரட்சிக்கப்பட்டியா, ரட்சிக்கப்பட்டுட்டியா, பாவம் மீட்கப்பட்டுட்டியான்னு எல்லாரும் எதுக்கு சொல்றோம்? அப்ப இந்த அந்த பழைய காலத்து ஆசாரிப்பு கூடாரம் சும்மா கட்டப்படல. அது மாதிரி நான் என்ன சொன்னேன், பரலோகத்திலுடைய மாதிரிதான் மோசைக்கு காமிக்கிறார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளோட பாவங்கள் கழுவப்படணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? என்னோட பாவங்கள் இன்னும் கழுவப்படாத இருக்கு, இல்ல நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கல, நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பல அப்படின்னா, இந்த உலகத்துல உங்களால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேற எந்த பலிகளாலும் வேற எந்த கடவுளாலையும் உங்களோட பாவங்கள்ல கழுவி உங்களை சுத்திகரிக்கவும் உங்களை ரட்சிக்கவும் முடியாது. ஆமென். வேற ஒரு தெய்வங்கள் உங்களை ரட்சிக்க முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களுக்காக பலியாகி உங்களுக்காக ரட்சிப்பை உண்டாக்குற ஒரே ஒரு மகா வல்லமை உள்ள தேவன். அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆமென், ஆமென். அப்ப அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாம் எப்படி பாக்கியவான்களா இல்லையா? ஆனா அந்த ரத்தத்தை இன்னைக்காவது வேல்யூ பண்ணிருக்கோமா? நம்ம அவ்வளவு பிரஷியஸ் பிளட், அவரோட ஒரு சொட்டு ரத்தத்தையும் சுத்திகரிச்சு நம்மளுக்காக கொட்டி நம்மள கழுவி நம்மள சுத்திகரிச்ச ஆண்டவரோட ரத்தத்தை என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? குட் ஃப்ரைடே தவிர சொல்லுங்க. குட் ஃப்ரைடே தவிர என்னைக்காவது அவரோட ரத்தத்தை நினைச்சு பாக்குறேன், நான் தினம் அவரோட ரத்தத்தை நினைச்சு பாக்குறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாக்கலாம். வெரி குட். ஓகே, ஒரு 3-4 பேர் கை தூக்குறாங்க. வெரி குட். நான் அதுதான் சொன்னேன், அந்த ஆசாரிப்பு கூடத்துல வெளியில கழுவும் போது டெய்லி ஆசாரியர்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்கள பாதங்களையும் அவங்க கைகளையும் கால்களையும் கழுவாங்களாம். அப்படித்தானே சொன்னேன் லாஸ்ட் மெசேஜ்ல. நம்ம டெய்லியும் கழுவப்படுறோமா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால? ஆராய்ந்து பாருங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தினமும் கழுவப்பட்டு ஆயத்தமாக்கப்படணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ஆராதனைக்கு உள்ள நுழையிறதுன்னா, ஆராதனைனா என்ன? இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனையுடைய மாடல். நாம டெய்லி ஆண்டவரோட பாதத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். அனுதினமும் கழுவப்பட்டிருக்கணும். ஆலயத்துக்கு வந்து ஆராதத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வந்து கழுவப்பட்டுன்ற உறுதி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை டெய்லி நினைக்கணும். டெய்லி சுத்திகரிக்கப்படணும். புரியுதா? ஆமென். அதுக்கப்புறம் இப்போ பழைய ஏற்பாடுல மோசே எதை குறிக்குதுன்னா பிரமாணங்களை குறிக்குது. எதை குறிக்குது? மோசே எதை குறிக்குது? பிரமாணங்களை குறிக்குது. ஓகே, கானான் எதை குறிக்குது? யாரா சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யம். வெரி குட். கானான் வந்து பரலோக ராஜ்யத்தை குறிக்குது. இப்ப நடுவுல ஒரு யோசுவா அன்னைக்கு கூட சொன்னனே அந்த யோசுவாவை பத்தி. இந்த யோசுவா என்ன பண்ணாராம்? ஆசரிப்பு கூடாரத்திலே கடந்தார். நான் போன மெசேஜ்ல கூட அப்ப அவர் வந்து லேவி கோத்திரத்து கிடையாது. இப்ப லேவி கோத்திரத்துலன்னா அவரால பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிருக்க முடியாது. வெளி பிரகாரத்துல மட்டும்தான் அவரால் இருந்திருக்க முடியும். ஏன்னா லேவி கோத்திரத்தை மட்டும்தான் ஆசாரிக்கிற ஊழியர் செய்ய முடியும். மிச்சவங்களும் ஆசாரி ஊழியர் செய்ய முடியாது. அப்போ யோசுவா எங்கதான் இருந்திருப்பாரு? வெளி பிரகாரத்துலதான் இருந்திருப்பாரு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல அந்த மகிமை இறங்கினப்போ யோசுவா அங்கதான் இருந்திருப்பாரு. யோசுவானா இயேசுவான் அர்த்தமா? ஹீப்ரூல என்னது?
யெஷுவா. இயேசு கிறிஸ்துனாலும் யெஷுவா தான். புரியுதா? அப்போ யோசுவா, யெசுவா, இயேசு கிறிஸ்து எல்லாமே எது குறிக்குதுன்னா ரட்சிப்பை குறிக்குதான். என்னது? ரட்சிப்பை குறிக்குது. பழைய ஏற்பாடோட யோசுவாவும் நம்மளோட இயேசு கிறிஸ்துவும் ஒரே மாதிரி. ஆக்சுவலி பழைய ஏற்பாடுலயே ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட காரியத்தை மறைமுகமா சொல்லி வச்சிருக்கார். மோசே நியாய பிரமாணத்துக்கு குறிக்குது. மோசே நியாய பிரமாணமா இருந்ததுனாலதான் கானான்குள்ள பிரவேசிக்க முடியல. அவரு கல்லடிச்சாரு, அவரு வந்து மலை அடிச்சாரு, பேசினாரு, அதெல்லாம் வேற விஷயம். ஓகேவா? மோசே திஷ்டாந்தமா நியாய பிரமாணத்தை குறிக்குது. மோசே நியாய பிரமாணத்தை குறிக்கிறதுனால மோசேவால கானான்குள்ள பிரவேசிக்க முடியவே முடியாது. ஏன்னா அவர் நியாய பிரமாணம். யாருதான் கானான்குள்ள போனா? யோசுவா தான் போனார். யேசுவா தான் சால்வேஷன். புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாத நம்ம ரட்சிப்பு அடையவே முடியாது. அப்போ யோசுவா இருக்கிறதுனாலதான் கானான்குள்ள மக்கள் பிரவேசிச்சாங்க. இயேசு கிறிஸ்து இருந்தாதான் நம்மளும் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம சொல்லலாம் அவர் மோசே பேசினாரு, அடிச்சாரு, கொண்டாரு, அதெல்லாம். ஆனா திஷ்டாந்தமாக பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடோட சத்தியங்கள் எப்படி லிங்கா இருக்குன்னு விளக்கறதுக்காக தான் நான் இவ்வளவு கம்பாரிசனுக்கு கொடுக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுவுமே பைபிள்ல வந்து ஆண்டவர் ஒன்னும் நாளைக்கு நடக்க போறதும் நாளைக்கு நடக்க போறதையும் தெரியாத தெய்வமே கிடையாதவர். உங்களை இன்னும் என்ன பரலோகத்துல ஆண்டவர் வந்து என்ன நடக்குமோ எல்லாமே அவருக்கு தெரியுமா தெரியாதா? மக்கள் புறக்கணிப்பாங்கன்னு தெரியும், மக்கள் அவங்களை கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலதான் திஷ்டாந்தமா யோசுவா, யெசுவா, ரட்சிப்பு இதெல்லாம் ஒன்னா கொடுத்தாரு. பைபிள்ல எதுவுமே சும்மாவே எழுதல. எல்லாத்தையும் நீங்க ஆராய்ஞ்சு அறிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு கனெக்ட் பண்ண முடியும். அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் கனெக்ட் பண்ண முடியும், புதிய ஏற்பாடா இருந்தாலும் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க கொஞ்சம் தேடணும். ஓகேவா? அந்த தேடணும். நாங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆக்சுவலி நாங்க எப்படி தேடணும்னா, நான் அதை வந்து ரொம்ப சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில கூட ஆண்டவர் வந்து என்னை இதுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆக்சுவலி நான் ரொம்ப நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ நான் சின்ன வயசா இருந்த காலத்துல வந்து இப்ப எங்க அப்பா, சதீஷ் அங்கிள், KS பால் அங்கிள், சபா அங்கிள், அதுக்கப்புறம் வந்து கிருபா அண்ணன், இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஆண்டவரை எப்படி வந்து அறிஞ்சுக்கிட்டாங்களோ அத வந்து மாதிரியா வந்து புடிச்சு சுரேஷ் பிரதர் சொன்னார் பாத்தீங்களா, எத்தனை அரியர் இருந்துச்சு? 34 அரியர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல. சுரேஷ் பிரதர்லாம் எங்க மாமாவோட கிளாஸ்மேட்ஸ். ஆக்சுவலி அவங்க எல்லாம் வந்து எங்க ஆனந்த் மாமா, அசோக் அண்ணா, சுரேஷ் பிரதர், அதுக்கப்புறம் வந்து ஜெரேமியா, அவங்க எல்லாம் வந்து இவங்களோட மாடலை பார்த்து இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதா? இவங்களை பார்த்துட்டு நாங்க எல்லாம் என்ன நினைப்போம்னா, ஓகே இப்படிதான் ஆண்டவரை நாங்க ஃபாலோ பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து ஆலயத்திலே கிடப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு சண்டே கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, வந்துருவாங்க, லீவுனா வந்துருவாங்க. அப்போ ஆண்டவரை படிக்கும் போதே வாலிபத்திலேயே அவங்க வந்து பயங்கரமா வந்து புடிச்சுக்கிட்டு எப்ப வந்தாலும் ஆலயம் மெசேஜ் எங்க போறது இங்க போறதுன்னு அப்படி இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம். புரியுதா? இப்ப மோசையை பார்த்து எப்படி யோசுவா கத்துக்கிட்டாரோ அதே மாதிரி இவங்களை பார்த்து இவங்க கத்துக்கிட்டாங்க, இவங்களை பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம். இவங்க எல்லாம் வந்து ஒன்னும் சும்மா வேலை வெட்டி இல்லாத சுத்திட்டு இல்ல. அப்பெல்லாம் ஆக்சுவலி அவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. இப்பயாவது உங்களுக்கு ChatGPT இருக்கு, கூகுள் இருக்கு, அது இருக்கு. நீங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் அசைன்மெண்ட் எழுதணும்னா வந்து நீங்க வந்து நிறைய காரியங்கள் ஹெல்ப் இருக்கு. அப்ப அந்த காலத்துல அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி அவங்க புக்கை படிச்சாதான் வந்து புக்கை படிச்சாதான் அசைன்மெண்ட் எழுத முடியும், புக்கை படிச்சாதான். இருந்தாலும் ஒரு மீட்டிங் ஒரு இது அப்படின்னா அவங்க கிளம்பி வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க எப்படி ஆண்டவரை தேடினாங்களோ அதுதான் எனக்கு வந்து முன்மாதிரி. அப்ப நான் மெடிக்கல் காலேஜ்க்கு போகும்போது நான் ஒரு ஃபெலோஷிப்ல அங்க ஒரு ஃபெலோஷிப்ல இருந்தோம். நான் படிச்சு முடிச்சுட்டு வரும்போது டெல்லியில வந்து ஒரு 3 மாசம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் இருக்கும் போது அங்க தினமும் மீட்டிங் இருக்கும். அந்த தினமும் மீட்டிங்ல அகஸ்டின் ஜெபகுமார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த அவங்க பொண்ணு ரஷ்யால படிச்ச காலேஜ்ல இருக்க பசங்க எல்லாம் நாங்கெல்லாம் கொஞ்சம் சரி ஒரு ஃபெலோஷிப்பா வந்து நாங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக நாங்க டெல்லி போயிருக்கோம்.
ஆனா நாங்க தினமும் கூடி ஆராதிப்போம் ஆண்டவர். அப்ப வந்து எனக்கு வந்து மெசேஜ் நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க மெசேஜ் கொடுத்துக்கணும். ஆக்சுவலி நாங்களே மெசேஜ் கொடுத்துக்கணும், நாங்களே பாட்டு படிக்கணும். ஒரு 10 பேர் 15 பேர் தான் நாங்களே மெசேஜ் கொடுத்துக்கணும். அப்ப படிக்க ஆரம்பிச்சது தான் இந்த பைபிள். அப்ப படிக்க ஆரம்பிச்ச போது எனக்கு இந்த கனெக்ஷன் ஆண்டவர் கத்து கொடுத்தார். ஒரு வசனம் படிச்சேன்னா ஆண்டவர் கனெக்ஷன் கொடுக்கலாம். இன்னைக்கு ChatGPT இருக்கு, இன்னைக்கு கூகுள் இருக்கு, இன்னைக்கு கம்பாரிசனுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கனெக்ஷனை நம்மளால ஏற்படுத்தவே முடியாது. நீங்க வேணா நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்றேன், பைபிளை தயவு செஞ்சு அந்த மாதிரி படிங்க. நீங்க பைபிள் படிக்கும் போது இதை எதோட கனெக்ட் பண்ணணும், எந்த வார்த்தை எதோட கனெக்ஷன் ஆண்டவர் கண்டிப்பா கத்து கொடுப்பார். அன்னைக்கு நாங்க கொடுத்த ஒரு 10 பேர் 20 பேர் இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கும் ஆக்சுவலி. ஆனா இந்த காலத்து ஜெனரேஷன்ல அதை என்னால பார்க்கவே முடியல ஆக்சுவலி. அந்த ஆலயத்துக்குரிய வாஞ்சை, ஒரு பைபிளுக்குரிய வாஞ்சை. இப்ப கூட நான் நேத்து கூட சொன்னேன், வாலிபர்களா சேர்ந்து ஜாம் பண்ணுங்க, பைபிள் படிங்க அப்படின்னு. அப்ப அவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க, அவங்கள பார்த்து அவங்க கத்துக்கிட்டாங்க, இவங்கள பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம். அப்ப இப்ப இருக்க வாலிபர்களை பார்த்து அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா இருக்கணும். இருப்பீங்களா? புரியுதா? இப்ப குட்டீஸ் இருக்காங்க, இந்த பிள்ளைங்க இருக்காங்க, இந்த பிள்ளைங்களுக்கு இப்ப இருக்க வாலிபர் தான் சாட்சி. நீங்க பைபிள் படிச்சு அவங்க ஆண்டவரை ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை பார்த்துதான் நம்ம ஆண்டவரை ஏத்துக்க முடியும். மோசேவை பார்த்து யோசுவா ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டனால தான் கானான் போக முடிச்சு. மோசேவே போல, ஆனா யோசுவா போனாரு. அப்ப இப்ப இருக்க வாலிபர்கள் எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு நீங்க வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, ஓகேவா? இப்ப இருக்க வாலிபர்கள் வந்து ஜன்சி இருக்கீங்க, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு, நீங்க அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஆனா ஆண்டவரோட வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்ததுனாலதான் யோசுவா எல்லாம் ஒன்னா ஆச்சு. புரியுதா? நீங்க யோசுவாவா இருந்தாதான் நீங்களும் இயேசு கிறிஸ்துவாய் மாற முடியும். அதுதான் புதிய பிரமாணமே. அதுதானே நேத்து சொன்னோம், இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறது தானே புதிய பிரமாணம். எப்ப புதிய பிரமாணமா மாற முடியும்? இயேசு மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆசிரியப்பு கூடார வாசல்ல கிடைக்கணும். மீட்டிங்னா வரமாட்டோம், ஒரு ஃபெலோஷிப்னா வரமாட்டோம், பைபிள் படினா கசப்பா இருக்கு, ஜபம் பண்ணினா கசப்பா இருக்கு. அப்படி இருந்தா இயேசுவாவா யோசுவாவா சால்வேஷனை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எப்ப காணான் போகுது? சோ உங்களுக்கு கொடுக்கிற அன்பான அட்வைஸ், நாங்க பார்த்த மாதிரி, அவங்க பார்த்த மாதிரி அவங்க எங்களுக்கு மாதிரி, எங்களை பார்த்து எங்களோட ஜெனரேஷன் கத்துக்கணும். அடுத்தது நாங்கெல்லாம் வெளியூர் போயிட்டதுனால இப்ப எப்படி இங்க சபைகள் இருக்கு. அதனால இப்ப இருக்க வாலிபர்களுக்கு நான் கொடுக்குற வெரி கைண்ட் அட்வைஸ், அடுத்த ஜெனரேஷனை உங்களை பாக்குறாங்க, அடுத்த ஜெனரேஷன் உங்களை பாக்குறதுனாலயாவது நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அவங்க வழி விலகி போறதுக்கு ஒரு சாட்சியா இருந்துடக்கூடாது. புரியுதா? ஆமே ஆமே. அடுத்தது உள்பிரகாரத்துக்கு போவோம். உள்பிரகாரம் வந்து பரிசுத்த ஸ்தலம் வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், ஆராதிக்கிற இடம். ஃபர்ஸ்ட் நம்மள ரெடி பண்ணிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம யாரை ஆராதிக்க போறோம்? ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்க போறோம். அதுதான் ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுல வந்து குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குல 6 முக்குகள் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த குத்து விளக்கு தெரியுதா? அதுல குத்து விளக்கு. இப்ப வந்து யோவான் 8:12 படிங்க. ஓகே, இதுல 2 பார்ட் ஆக்சுவலி. இந்த குத்து விளக்கு, அந்த சமூகத்து அப்பங்கள் வைக்கிற மேசை, அப்புறம் வந்து அந்த தூபம் காட்டுற பீடத்தைய நான் எப்படி வந்து கம்பேர் பண்ண போறேன்னா, இப்ப நம்ம ஆண்டவரை எப்படி ஆராதிச்சு அவரை வழிபட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற ஆண்டவரோட சிங்காசனத்துல அடைய முடியும், பரலோகத்துல அது எப்படி நம்மள கம்பேர் பண்றது நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்றது இப்ப எப்படி ஆராதிக்கிறோம். அப்ப இந்த வார்த்தையில என்ன சொல்றதுன்னா, ஆண்டவர் வந்து வெளிச்சமா இருக்கிறாரா.
ஓகே, ஆண்டவர் வெளிச்சம், ஐ ஆம் த லைட்ன்னு சொல்றார். நானே ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒளி இருக்கும் போது இருள் இருக்குமா இருக்காதா? இருக்காது. வார்த்தை தான் ஒளி நம்மளுக்கு. இப்ப நீங்க ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும், அந்த வார்த்தைகளை படிக்கும் போது எல்லா இருளையும் நீக்கக்கூடிய ஒளி உங்களோட இருதயத்துக்குள்ள வரும். பாவத்தை நீக்கக்கூடிய ஒளி வரும், சாபத்தை நீக்கக்கூடிய ஒளி வரும், உங்க தூக்கத்தை நீக்கக்கூடிய ஒளி வரும், உங்களோட கட்டுகளை நீக்கக்கூடிய ஒளி வரும். ஒளி வந்துச்சுன்னா அடுத்தது ஆராதனைக்கு ரெடி ஆகுங்க. அடுத்தது ஷோ பிரேக், அந்த சமூகத்து அப்பங்கள். சமூகத்து அப்பங்கள் என்னன்னா யோவான் 6:51 to 54. ஜீவ அப்பம் நானே. அப்ப ஜீவ அப்பம் ஒருத்தவன் மனுஷனோட வார்த்தை அப்பத்தினால் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் போட்டிருக்கு. அப்ப வார்த்தை என்ன அப்பத்தை புசிச்சு வார்த்தை கொடுக்கிற ஒளியில நடக்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை. புரியுதா? வெறும் டான்ஸ் ஆடுறது, கை தட்டுறது கிடையாது. அடுத்தது அப்போ வார்த்தை, வார்த்தை ஒளி. புரியுதா? அடுத்தது தூபபீடம். தூபபீடத்துக்கு சங்கீதம் 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுதுன்னு அங்க தாவீது சொல்றார். அப்ப விண்ணப்பம். இப்போ நம்ம என்ன படிச்சோம்? வார்த்தை, அப்போ, ஒளி, விண்ணப்பம்னா ஜபம். புரியுதா? இப்ப சிம்பிளா சொல்ல போனா ஜபமும் வார்த்தையும் தான். அவ்வளவுதான். என்னது? ஜபமும் இந்த பைபிளும் தான். சொல்லுங்க எல்லாரும், பைபிளை தூக்குங்க தயவு செஞ்சு. ஜபமும் இந்த வார்த்தையும் தான் ஆராதனை. ஜபமும் இந்த வார்த்தையும் தான் ஆராதனை. இது மூலமா தான் ஆண்டவரோட பிரசன்னத்தை கொண்டு வர முடியும். ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப எத்தனை பேர் இனில இருந்து வார்த்தையும் ஜபமும் பண்ணுவீங்க, ஒப்பு கொடுக்குறீங்க? புரியுதா? அப்புறம் இந்த விண்ணப்பத்துக்கு இன்னொரு இது என்னன்னா எபிரேயர் 13:5. என்னடா அக்கா வெறும் ஜபமும் வார்த்தையும் தான் சொன்னாங்க, பாட்டு சொல்லலையே, ஆனா யூத் மீட்டிங்ல அப்படி சொல்லலையே, அக்கா பாட்டு பாட சொன்னாங்களே அப்படின்னு சில பேர் யோசிக்கிறீங்கல்ல, அதுக்கு வரேன். இல்ல ஒரு நிமிஷம். எபிரேயர் அதானா? 15 சாரி 15. புரியுதா? இப்ப பாட்டு வந்துருச்சா? துதி வந்துருச்சா? அக்கா யூத் மீட்டிங்ல இப்படி சொல்லலையே, வெறும் ஜபமும் இல்லைன்றாங்கல்ல. அப்போ என்னன்னா இந்த தூப பீடத்துல என்ன இருக்கணுமா? ஜபமும் துதியும் சோத்திர பலிகளும். புரியுதா? அப்போ 3 வந்துருச்சு. இப்போ என்னது? துதி, சோத்திர பலி, ஜபம், வார்த்தை. இதுதான் ஆராதனை. என்னது ஆராதனை? என்ன? துதி, சோத்திர பலி, வார்த்தை, ஜபம். துதி, சோத்திர பலி, வார்த்தை, ஜபம். இத 3த்தையும் நீங்க டெய்லி சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அல்ல, டெய்லி நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும். டெய்லி ஆசாரியர்கள் எப்படி அந்த தூப பீடத்துல அக்கினி அவியாம பார்த்து கொண்டாங்களோ, அதே மாதிரி டெய்லி நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆராதனைனா 3மே தான், வெறும் பாட்டு மட்டும் கிடையாது. துதி, சோத்திர பலி, வார்த்தை, ஜபம் 4ம் சேர்ந்ததுதான் ஆராதனை. இப்படி ஆராதனை பண்ணாதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆண்டவர் அந்த கிருபாசனத்தில இருந்து எழுந்தருளி உங்களை சந்தித்து உங்களை நடத்த வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொன்னாருல்ல.
இப்படி பண்ணாதான் உங்களை சந்திக்க முடியும். அப்பதான் உங்களோட பேச முடியும். அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும். அப்பதான் நீங்க எந்த வழியில நடக்கணும்னு அவரால் சொல்ல முடியும். இதெல்லாம் பண்ணாத ஆண்டவர் வந்து பேச மாட்டார். ஆமே சொல்லுங்க. நீங்க எதுவுமே பண்ணாத டெய்லி ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பேச மாட்டார். கண்டிப்பா பேச மாட்டார். இதெல்லாம் பண்ணாதான் பேசுவார். ஓகேவா? இப்ப வந்து இத நம்ம பிராக்டிக்கலா எப்படி பண்ணோம்ன்றத பார்த்தோம். இது வந்து ஆண்டவர் பரலோகத்துல எப்படி நம்மள இப்படி நம்ம பிராக்டிக்கலா பண்ணி நம்மள ஆயத்தப்படுத்தி என்ன பண்றாருன்னா இத வந்து பரலோகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த பரலோகத்துல இருக்க பரலோகத்தை அதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். வெளிப்படுத்தினர் 1:20. ஏழு பொன் குத்துவர்களின் ரகசியங்களும் எழுது. 7 நட்சத்திரங்களும் 7 சபை தூதர்களாம், கண்ட 7 குத்துவிளக்கும் 7 சபைகளாம். அப்ப இந்த லாம்ப் ஸ்டாண்ட், இந்த குத்துவிளக்கு எதை குறிக்குதுன்னா எதை குறிக்குதா? சபைகள். குத்துவிளக்கு எதை குறிக்குது? ஆமா. இப்ப நீ டெய்லி வார்த்தையை வாசிச்சு டெய்லி நீங்க ஜபம் பண்ணி டெய்லி துதி பலிகளையும் அந்தி பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தும் போது சபையாக நம்ம எங்க படுவோமா? எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போவோமா? புரியுதா? அதான் அந்த 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 கான்செப்ட் தான் இது. இப்போ இங்க நம்ம எப்படி ஆராதிக்கணும்? அப்போ ஆண்டவர் நம்மள மனவாட்டியாக சபையை ஏற்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போவாரா? அடுத்தது அப்போ என்ன குறிக்குதுன்னா வெளிப்படுத்தல் 19:7. போதும். அப்ப ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது. இப்போ இப்படி நீங்க டெய்லி துதிச்சு டெய்லி ஜபம் பண்ணி டெய்லி ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்துல இருந்தீங்கன்னா உங்க நம்மளோட சபையாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு கல்யாண விருந்து, அந்த பிரெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்பங்கள் இருக்கு பாத்தியா, அங்க என்ன பண்ணுவாங்களா? அந்த அப்பத்தை ஆசாரியர்கள் வந்து சாப்பிடுவாங்களா? அப்ப நீங்க இப்படி ஆயத்தமா இருந்து ஒரு சபையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க என்ன சாப்பிடுறதுக்கு போறோமா? விருந்து சாப்பிடுறதுக்கு சமம் அந்த ஷோபிரெட். புரியுதா? எப்படி கனெக்ட் பண்ற பாருங்க. பழைய ஏற்பாடுல எதுவுமே ஆண்டவர் சும்மாலாம் எழுதி வைக்கல. அடுத்தது இந்த தூபம் என்னன்னு சொல்றேன். வெளிப்படுத்தல் 8:3. போதும். அப்ப பொற்பீடத்துல சகல பரிசுத்தவான்களோட ஜபம் தான் தூபமா வருதான். அப்போ நம்ம இங்க ஜபச்சு துதிச்சு ஆண்டவரை ஆராதிச்சு உண்மையா அவரோட வார்த்தையை கடைபிடிச்சு அவரோட வெளிச்சத்துல நடந்தோம்னா நம்ம ஒரு மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தி சபையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்புறம் வந்து நம்மளோட கல்யாண விருந்துல வந்து நம்மள வந்து பங்கெடுக்க வச்சு நம்மள திரும்ப அங்க போய் ஆராதிக்க வைக்கிறார், நம்மள துதிக்க வைக்கிறார், நம்மள ஜபம் பண்ண வைக்கிறார். புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுக்குதான் நம்ம வாழ்றோம். இதுதான் புதிய பிரமாணம். புதிய பிரமாணோட நோக்கமே நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போய் அவரோட சேர்ந்து கல்யாண விருதுல பங்கு பெறணும், அவரோட கனவாட்டியாக ஆயத்தப்படணும், அவரோட பரிசுத்தவான்களோட ஜபமா நம்மளோட ஜபம் அவரை ஆராதிக்கணும். அதுதான் நோக்கம். புதிய பிரமாணத்தின் நோக்கமே அதான். புதிய பிரமாணத்தை சொன்னாங்கல்ல, ஒண்ணு இதை செய்யல அதை செய்ய, ஒண்ணு ஆண்டவரை நேசி இல்ல மிச்சவங்களை நேசி. ஆண்டவரை நேசிச்சா இது மாதிரிலாம் செஞ்சா ஆண்டவர் நம்ம நேசிக்காம இருப்போம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆண்டவரை நேசிடுவோம். ஆண்டவர் நேசிச்சா கண்டிப்பா மிச்சவங்களை நேசிப்போம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை மட்டும் நேசிச்சீங்கன்னா, ஆண்டவரோட அன்பு வச்சீங்கன்னா தானா மிச்சவங்களை நேசிப்போம். நேசிக்க மாட்டோமா? அதான் புதிய பிரமாணம். முடிஞ்சா முடியலையா? முடிஞ்சிச்சா? இப்ப நடுவுல ஒரு திரை சொன்ன இல்லையா அன்னைக்கு, அந்த திரைய ஆண்டவர் வந்து அகற்றிட்டார்ல, அதை பத்தி பார்ப்போம். எபிரேயர் 12:24. சேர்ந்தீங்க. அப்ப
அப்போ ஆபேலோட ரத்தம் பரிந்து பேசுகிற காட்டிலும் இந்த புது மத்தியஸ்தர், நம்மளுக்கு இருக்கிற இந்த மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அதிகமாக பரிந்து பேசுகிற, பரிதாபப்படுகிற பிரதான ஆசாரியரா இருக்கிறாரா. அந்த அந்த நம்மளுக்கு நடுவாக அந்த திரைய வந்து அவரு சிலுவையில மறிக்கும் போது அது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிச்சுச்சா, கிரியலையா? கிழிச்சு. அப்போ இப்ப நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு தடை கிடையாது. ஆண்டவர் அதோ அந்த அந்த தடைய அகற்றிட்டார். ஏன் அகற்றிட்டார்னா, அவரோட ரத்தத்தை கொடுத்து, அங்க மீடியேட்டர் யாரும் கிடையாது. உனக்காக ஒரு ஆசாரியன் போய் அங்க வந்து உனக்காக அந்த ரத்தத்தை செலுத்தி உனக்காக வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீனா இந்த காரியங்கள் இப்ப சொன்னல, ஜெபிச்சு துதிச்சு ஆண்டவர வார்த்தை சொன்னா நீ டைரக்டா ஆண்டவரோட சமூகத்தை பார்க்க முடியும். அந்த திரை அகற்றப்பட்டாச்சு. உங்களுக்கு மீடியேட்டர் வேணாம். இப்ப இருக்க ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிக்கலாம், உங்களை கைட் பண்ணலாம், உங்களுக்காக இது பண்ண. ஆனா உங்களுக்காக ஆண்டவர் கிட்ட போய் பேச முடியும். ஆனா அவங்க கொடுக்கிற வார்த்தைகளை தான் நீங்க வந்து கேட்டு நடக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க கேட்கலாம். அவங்கதான் ஆண்டவர் கிட்ட போய் கேட்டு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுன்ற ஒரு கட்டாயம் புதிய ஏற்பாட்டுல கிடையாது. அதனால தயவு செஞ்சு இந்த தீர்க்க தரிசனங்களை நினைச்சு தயவு செஞ்சு ஓடாதீங்க. ஆண்டவர் கூட பேசுறதுக்கு வல்லவரா இருக்கிற தடை அகற்றியாச்சு. நீங்களே ஆண்டவரோட போய் பேசலாம். ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு தடை கிடையாது. நீங்க போகலாம். புரியுதா, புரியலையா? இன்னும் தயவு செஞ்சு தீர்க்கதரிசிகள் பின்னாடி ஓடாதீங்க. தீர்க்க தரிசனம் வேணும், ஊழியக்காரங்க வேணும், எல்லாரும் வேணும். அவங்க நம்மளை கைட் பண்றதுக்கு தான் வேணும். உங்களுக்காக ஆண்டவர் கிட்ட இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றது அவங்க மட்டும்தான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். எப்ப போக முடியும்? நீங்க தினமும் பைபிள் படிச்சு ஆண்டவரோட பேசி ஆண்டவரோட வார்த்தையின்படி நடந்து துதிச்சு ஆராதிச்சு சோத்திர பலிகளை செலுத்தினா உங்க கூட ஆண்டவர் பேசுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க? எந்த தடையும் கிடையாது. நீங்க ஆண்டவர் பேசுறதுக்கு நடுவுல யாரும் கிடையாது. எபிரேயர் 4:16. தைரியமா கிருபாசனத்துல போலாமா? ஏன்னா நம்மளுக்காக இந்த தரை அகற்றப்பட்டாச்சு. நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் கிட்ட போய் பேசுறதுக்கு யாரோ மோசே ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த ஜனங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, ஆண்டவர் எங்களோட பேச வேணாம், நாங்க மோசே மட்டும் நீங்க கேட்டு சொன்னா போதும். அந்த மாதிரி யாரும் ஆண்டவரோட வசனத்தை வாய்ஸ கேட்காத நம்ம புதிய ஏற்பாடு சபைகள் இருக்கவே கூடாது. கண்டிப்பா ஆண்டவரோட வசனத்தை வார்த்தையை கேட்க எல்லாரும் பழகணும். அதுதான் புதிய உடன்படிக்கை. உங்களுக்கு மத்தியஸ்தர் யாரு? ஆண்டவர் மட்டும்தான். ஊழியக்காரங்க உங்களை கைட் பண்ணலாம், உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். உங்களோட வாழ்க்கைக்கான வார்த்தைகள், உங்களோட குடும்பத்துக்கான வார்த்தைகள், உங்களோட குடும்பத்தை நடத்தத்துக்குரியான வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்றதுதான் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. அடுத்தது ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு இப்ப வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிள்ளைங்களுக்கு, ஏத்துக்காத பிள்ளைங்க, அதாவது சபைக்கும் சபையில இல்லாத மக்களுக்கும் வேற வேற மாதிரியான நியாய தீர்ப்புகள் இருக்கு. சபையில இருக்கிற பிள்ளைங்கள் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஆண்டவரோட ஒரு உறவுல இருக்கும் போது ஆண்டவர் வந்து இமை பொழுதுல வரும்போது நம்ம மறுரூபமாக்கப்படுறோமா? ஆமா, நேத்து பார்த்தோம் இல்லையா? அதுதானே டெய்லி கிள்ளி பார்த்துட்டு நான் ஆயத்தமா இருக்கேன்னா மறுரூபமா இருவியான்னு அவர் கேட்க சொன்னாரா, கேட்க சொல்லலையா? கேட்டீங்களா இன்னைக்கு காலையில யாராவது? வெரி குட், சூப்பர். ஓகே. இப்படி நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு ஜெபிச்சு ஆண்டவரோட வசனத்தை தியானிச்சு அவரை துதிச்சு அவரோட சந்ததியில அவரை பிரசன்னத்தை சந்திச்சு அவரோட வார்த்தையை கேட்டோம்னா நம்ம இவன் பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோமா, பட மாட்டோமா? சொல்லுங்க. அப்ப நம்ம வாழ்க்கை மாறுமா, மாறாதா? இன்னும் ஏன் ஆனா நம்மளோட வாழ்க்கை ஏன் மாறல? சொல்லுங்க.
அப்ப ஆண்டவரோட ரத்தத்துக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வாலிபர்கள் என்ன பாக்குற பொருட்களை குறையாதீங்க. இவ்வளோ பவர்ஃபுல் காட் தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கும் புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இல்லையா? இப்ப பழைய ஏற்பாடுல இருக்க ஜனங்கள் மாதிரியே நம்மளும் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு ஓகே நியாயப்பிரமாணம் இப்ப இல்லைன்ட்டோம். இப்ப ஆண்டவரோட வார்த்தை கேட்கிறோம். ஆண்டவரோட வார்த்தை கேட்டுட்டு திரும்ப அந்த ஜனங்கள் வந்து வழி விலகி போற மாதிரி பண்றோமா, இல்ல ஆண்டவரோட க்ளோஸா இருக்கோமா, இல்ல பாவத்துல விடுதலை இருக்கா? ஏன் இல்ல? திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பாவம் பண்றோம் தானே. பாவம் பண்றோமா இல்லையா? பண்றோமா இல்லையா? சில காரியத்துல விடுதலை இல்ல. ஏன்? இன்னும் ஆண்டவரோட ரத்தத்தோட வல்லமையை புரிஞ்சுக்கல. டெய்லி ஆண்டவர் ரத்தத்துக்கிட்ட போல, டெய்லி இன்னும் ஆண்டவரோட வசனத்தை இன்னும் தியானிக்கல, டெய்லி அவரோட சத்தியத்துல இன்னும் நடக்கல. வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன போனோம்? இது போனோம். அப்ப இருள் இருக்கு, இன்னும் பாவங்கள் இருக்குன்னா இன்னும் முழுசான வெளிச்சம். அதுக்காக ஆண்டவரோட ரத்தம் பவர்லெஸ் ஆயிடுமா? சொல்லுங்க. நம்ம விடுதலை பெறாத இருக்கிறதுக்காக புதிய உடன்படிக்கை தப்புன்னு சொல்லிடலாமா? பழைய ஏற்பாடுல விடுதலை கிடைக்கல, ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி. ஆனா புதிய ஏற்பாடின் உடன்படிக்கை அப்படி கிடையாது. அவர் வல்லமை உள்ள ரத்த சகல பாவங்களை நம்மளை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதுதான். அப்ப நம்ம சுத்திகரிக்க படிக்கலன்னா யாரோட ப்ராப்ளம்? காடோட ப்ராப்ளமா நம்மளோட ப்ராப்ளமா? அதுதான் ஆடுகிட்ட போய் நம்ம திரும்பி வந்து குற்றப்படுத்திட்டு இருக்கலாமா? அப்ப நீனும் அந்த ரத்தத்தை வல்லமையை யோசிக்கல, நீனும் ரத்தத்தோட வல்லமையை ஒழுங்கா யூஸ் பண்ணல, நீனும் ரத்தத்தோட வல்லமையை புரிஞ்சுக்கல. அப்படிதானே அர்த்தம்? அப்ப யாரெல்லாம் ரத்தத்தோட வல்லமையை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் ரத்தத்தோட மகிமையை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு விடுதலை கண்டிப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகப்படாதுன்னா சத்தியத்தை அறிவிலன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அழிவைய வரமாட்டேன் இருக்க மாட்டோம். விடுதலை யாரெல்லாம் பெறலையோ அவங்களாம் இன்னும் சத்தியத்தை அறியலன்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? அதுக்காக புதிய உடன்படிக்கை தப்பாயிருமா? அதுக்காக ரத்தம் வந்து தப்பாயிருமா? கிடையவே கிடையாது. அதுக்கு நான் திரும்பி வரேன். இப்ப வந்து நம்ம வெளிப்படுத்துதல் 11-18 பார்க்கலாம். டைம் முடிஞ்சிச்சு, பட் ஸ்டில் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் தான். ஓகே, நான் இத விளக்கிடுறேன். இப்ப வந்து நம்ம வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், ஆண்டவரோட வார்த்தைப்படி செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டோம். அப்படித்தானே சொல்றாங்க. நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நம்ம எப்படி இப்ப நம்ம மறுரூபமாக்கப்பட்டுட்டோம்னா நம்மளோட கிரியைகளுக்காக தான் அங்க ஒரு நியாய தீர்ப்பு வருமா? நம்மள பாவத்தோட அக்கிரமக்காரர்கள் மாதிரி நம்மள வந்து ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டார் ஆண்டவர். நம்ம மறுரூபமாக்கப்பட்ட ஜனங்கள் அந்த கிருபாசனத்தண்டையில, அந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ், ஆண்டவரோட சிங்காசனத்துல நம்ம நிக்கும் போது ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்துவர்களா நம்ம செஞ்ச காரியங்களுக்காக, நம்மளோட கிரியைகளுக்காக தான் நம்மள நியாயத்திருப்பார். நம்மள அக்கினி கடலை போட மாட்டார். 2ஆம் வருக மரணத்துக்கு நம்மள உட்படுத்த மாட்டார். அப்படி பயணும்னா நீங்க எப்படி ஆராதிக்கணும்? நான் சொன்னது மாதிரி ஆராதிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ஒரு ஆண்டவரை அறிஞ்சவங்களுக்கான நியாய தீர்ப்பு கிடையாதுன்னு தான் சொல்றேன். அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். மறுரூபம் ஆயிடும், நியாய தீர்ப்புக்கு வரக்கூடாது, நம்ம செஞ்ச கிரியைகளுக்கு மட்டும் நம்ம கணக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? இதுவே அந்த ரத்தத்துக்கு வரேன் நான். எபிரேயர் 10:29. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் படிக்கிறேன். தேவனுடைய குமாரனின் வசனம் போடுறீங்களா? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் சொல்றேன். அப்போ இந்த ரத்தம், இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை கால கீழே மிதிச்சுறது யாரு?
நம்ம தான். அப்ப இன்னி வரைக்கும் விடுதலை வரல, இன்னி வரைக்கும் நான் ஜெயிக்கல, பாவத்துல இருந்து ஒரு விடுதலை வரணும்னா நம்ம தான் இந்த ரத்தத்தை கால கீழே மிதிக்கிறோம். ரத்தத்துக்கு பவர்லெஸ் ஆயிடுச்சா? கிடையாது. நம்ம அதுக்கு மேல இருக்க வசனத்துல நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. சத்தியத்தை அறிந்தும் இன்னொன்னு அந்த ரத்தத்தை விசுவாசிக்காத, அந்த ரத்தத்தை வெறும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் போயிட்டு இது பண்ணிட்டு அடுத்த நாளெல்லாம் அந்த ரத்தத்தை கால்ல கீழே போய் மிதிச்சுன்னா உனக்கு என்னவா? நியாய தீர்ப்பு கண்டிப்பா உண்டு. இந்த நியாய தீர்ப்புல எங்க நிக்கணும்னா கிருபாசன கண்ணில நம்மளால நிக்க முடியாது. இந்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால நம்ம நிக்கணும். அப்ப நம்மளும் சத்தியத்தை அறிந்து ரத்தத்தை கால கீழே மிதிச்சு கிருபைய அசட்டை பண்ணா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கும். வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு சபைகளுக்கு கிடையாது. சபை ஆண்டவரை விசுவாசிக்காத அந்நியர்களுக்கான நியாய தீர்ப்பு அவங்களுக்கு தான் ஆக்கினை. அப்ப நீங்க கிருபாசனத்துல நிக்க போறீங்க, இல்ல வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிக்க போறீங்களா? சொல்றது ஈஸி. நான் சொல்றது புரியல. இன்னும் சீரியஸ்னஸ். கிருபாசனத்துல நிக்கணும்னா ரத்தத்தை கால்ல கீழே போட்டு மிதிக்க கூடாது. நீங்க தயவு செஞ்சு போய் வீட்டுல உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை சத்தியத்தை கேட்டோம், எத்தனை தடவை ரத்தத்தை கால்ல கீழே கீட்டு மிதிச்சிருப்போம்னு நினைச்சு பாருங்க. ரத்தத்தை கால்ல கீழ் போட்டு மிதிச்சு கிருபைய அசட்டை பண்ணோம்னா வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு தான். வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புல என்ன நடக்கும்? அக்கினி கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. நான் பயமுத்துல. திஸ் இஸ் a fact. நேத்து வந்தவரும் ஆயத்தப்படுறதை பத்தி தான் பேசினார். ஆண்டவரோட மறுரூபமாக்கத்தை பத்தி தான் பேசினார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறத பேசினார். ஏன் இந்த இடத்துல இருந்து பேசுறவங்க எல்லாருமே வாலிபர் கூட்டத்திலயும் கால சமீபமா இருக்கு மனம் திரும்புகள் தான் பேசணும். ஆண்டவரோட வருகை இப்ப இருக்க சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வருது. அதனால இப்ப இருக்க ஜனங்களுக்கெல்லாம் ஊழியக்காரங்க மூலியமா வார்த்தை எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. அப்ப உங்களெல்லாம் ஆண்டவர் போய் கணக்கு கேக்குறேன்னா, எப்பா அங்கேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, இங்கேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு ரியலா சொல்லிட்டாங்கப்பா. இதுக்கு மேலேயும் நீங்க ரத்தத்தை கீழே போட்டு மிதிச்சீங்க, இதுக்கு மேலேயும் கிருபையை அசட்டை பண்ணீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது சாமி அப்படின்னு விட்டுருவார். அப்படி கைவிடப்பட்ட ஜனமா இருக்க போறோமா? இல்ல எபிரேயர் 12:28 என்னவா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ள கடவோன்னு இங்க போட்டிருக்கு. ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல be thankful for the grace, be grateful for the grace. அப்ப இப்போ கிருபையின் காலம், இது நியாய தீர்ப்பின் காலம் கிடையாது. நியாயப்பிரமாணின் காலம் முடிஞ்சிச்சு. இது நீங்க கிருபையின் காலத்துல இருக்கீங்க. இந்த கிருபையின் காலத்திலேயே ரத்தத்தை அசட்டை பண்ணாத, ரத்தத்தோட வல்லமைய புரிஞ்சு கிருபைய அசட்டை பண்ணாத அந்த கிருபைக்காக உங்களுக்காக ஆண்டவர் தன்னோட குமாரனை கொடுத்து பலியாகி ரத்தத்தினால மீட்கப்பட்ட சத்தியத்தை அசட்டை பண்ணாத, அது உங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டது. அந்த கிருபைய கொண்டாடுங்க, பக்தியா இருங்க, ஆராதனை செய்யுங்க. அத என்ன பண்ணுங்களாம்? தேங்க்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாரு. அதாவது தேங்க்ஃபுல்லா நன்றி உள்ளவர்களா இருங்கன்னு சொல்றாரு. இப்படி அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்றோம். இது கிருபையின் காலம். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. கிருபையின் காலத்துக்கும் நியாயத்திற்கு காலத்துக்கும் ஒரு நூல் இழையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நூல் இழைதான் இருந்துட்டு இருக்கோம். அப்படி டக்குனு ஒரு நிமிஷத்துல நியாயத்திற்கு நாட்கள் வந்துடும். மறுரூபமாக நேற்று சொன்னார் இல்லையா? இமை பொழுதுல நேத்து அவர் அதான் சொன்னார், இன்னைக்கும் அவர் அதுதான் சொல்றார். அப்போ எங்க இப்போ இந்த சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள், போர், இது எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சீக்கிரமா நிறைவேற்று இருக்கு. இந்த கிருபையின் காலம் முடியறதுக்கு இன்னும் few days இல்ல few months, அவ்வளோ இல்ல few years, அவ்வளவுதான் இருக்கு. ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறதுனால, இந்த ஜனங்கள் மேல கிருபையா இருக்கிறதுனால ஆண்டவர் இன்னும் நாட்களை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? திரும்ப இயேசுவின் ரத்தத்தை கால கீழ் போட்டு மிதிச்சோம்னா
நியாய தீர்ப்புக்கு தான் உட்படுவோமா. இதுதான் புதிய பிரமாணம், இதைதான் நிறைவேற்றுங்கள்ன்றது இந்த ஏதோ தீம். சோ ஆண்டவரை ஒழுங்கா ஆராதிங்க, ஆண்டவரை முழு மனசா ஆராதிங்க, ஆண்டவரை அன்பு கூறினாலே நீங்க பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் பரிந்து பேசுற பிரதான ஆசிரியர் இருக்கிற போது அங்க நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அதுக்குதான் இவ்வளவு பேர் இவ்வளவு கத்துறோம். அதனால தயவு செஞ்சு அந்த கிருபையை அசட்டை பண்ணாதீங்க, அந்த ரத்தத்தை கால கிட்டு மிதிக்காதீங்க. வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு நம்மளுக்காக இல்ல, சாத்தானும் அவனோட தூதருக்காகவும் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியாதவங்களுக்காகவும் தான். அதனால ஆண்டவரோட வசனத்தை கேட்டு இன்னும் தூங்கி விழுந்து இன்னும் ஆண்டவரோட ரத்தத்தை அசுத்த பண்ணி கிருபையை அசுத்தி பண்ணி வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்கு உடன்படாத நம்ம இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்.